சேலம் மாவட்டத்தில் செங்கல் சூளைகள் மேட்டூர், கடையம்பட்டி, ஓமலூர், வாழப்பாடி, ஆத்தூர், அயோத்தியப்பட்டினம், பனமரத்துப்பட்டி அனைத்து பகுதிகளிலும் செங்கல் சூளை தொழில் செய்து 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள். கடந்த 3 வருட காலமாக அந்த தொழில் மிகவும் முடக்கப்பட்டு அந்த தொழிலாளர்கள் வாழ்வாதாரமே இழந்து சாப்பாட்டிற்கே வழியில்லாத ஒரு சூழ்நிலை இங்கே சேலம் மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் சமீப காலமாக புதுக்கோட்டையை சார்ந்த கார்த்திக் என்பவர், அதே போல மோகன் என்பவர், அரூரை சார்ந்த பணம் கொடுத்து தான் நீங்கள் மண் எங்கிருந்தாலும் நீங்கள் சூளைக்கு மண் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் கொடுக்க முடியும். எங்களுடைய பட்டா நிலத்திலிருந்து, அவர்களுடைய பட்டா நிலத்தில் இருந்து மண் எடுத்து அவர்கள் சூளைக்கு எடுத்து செல்வதற்கு அவர்கள் ஒரு யூனிட்டுக்கு 600 ரூபாய், 4 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா ஒரு லாரியில், ஒரு 4 யூனிட் லாரியில் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு நேரடியாக பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு குவாரி லைசன்ஸ், ஒரு குவாரி மண் எடுக்கணும்னா லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க. அந்த லைசன்ஸ் வாங்கி இருப்பவர்களிடத்திலும் இப்படி நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர்கள் இப்போ சூளை பண்ணுறவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இல்லை, எங்களால் முடியாது, எங்கள் சூளையில் நாங்கள் பர்மிட் வச்சுருக்கிறோம், நாங்கள் முறையாக நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் முடிஞ்சால் ஓட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், ஆர்ஐ அவர்களிடத்தும் தொலைபேசியில் பேசி அவங்க நேரடியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இந்த தாசில்தார், இந்த ஆர்ஐ, இந்த ஆர்டிஓ, இந்த கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை அப்படியே அமுல்படுத்துகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாரி, ஜேசிபி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மணல் அள்ளுறதுக்கான எந்திரங்கள்லாம் அவங்க சீஸ் பண்ணுறாங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் போட்டு தான் அவங்க பாவம் அந்த வாங்கி அந்த தொழில் முயற்சியை கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி அல்லது ஃபைனான்ஸ் வாங்கி அந்த வண்டியை வாங்கி இவங்க தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சீஸ் பண்ணுறாங்க. சீஸ் பண்ணால் அந்த வண்டி ஒரு 8 மாதம் 10 மாதம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் எடுக்கிறதுக்கு செலவாகி அது வரல அந்த தொழில் முடங்கி போயிருக்கும். அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மீண்டும் அதில் வேலை செய்யக்கூடிய 100-200 தொழிலாளர்கள் ஒரு சூளைக்கு பாதிக்கப்படுறாங்க. இதை வன்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே அந்த கனிம வளத்துறை சார்ந்த அதிகாரி ஜெயந்தி அவர்கிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி அவங்க நடவடிக்கை எடுக்கலை. நேரடியாக அந்த அம்மா அவங்க நேரடியாக சொல்கிறாங்க, நாங்கள் அரூர்காரங்களுக்கு அவங்க தான் எடுப்பாங்க, நீங்கள் முடிஞ்சால் ஓட்டுங்க, அவங்கள சரி பண்ணி ஓட்டினா முடிஞ்சால் ஓட்டுங்க, இல்லைன்னா ஓட்டாதீங்க அப்படின்னு நேரடியாக செங்கல் தொழிலாளர்கிட்ட தைரியமாக சொல்கிறாங்க. இதில் முழுமையாக அவங்க பயன்படுத்துறது அவங்க யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா புதுக்கோட்டைக்காரங்களும் இந்த அரூர்காரங்களும் சேர்ந்து யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய துறை அமைச்சர், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்கள் மீது குற்றம் சாட்டுறாங்க. அவங்களுக்கு பையனுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், அவங்களுடைய இதுக்கு கொடுத்துட்டுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் குடும்பத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோன்னு வெளிப்படையாக அவங்க ஃபோனில் தொலைபேசியில் பேசுகிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி முதலமைச்சருக்கு இந்த மனுவை நாங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் தபால் மூலம் அனுப்புகிறோம். கவர்னருக்கும் நாங்கள் ரெஜிஸ்டர் தபால் மூலமாக எடுக்கிறோம். நடவடிக்கை